வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மணிக்குமாருக்கு மரணம் விளைவித்தல், மாட்டு வியாபாரிக்கு 7 ஆண்டு சிறை. 10 ஆண்டுகளுக்கு முன்பு வேலையற்ற ஒரு நபரின் மரணத்திற்கு உள்நோக்கம் இன்றி காரணமானதை ஒப்புக்கொண்ட 40 வயது மாட்டு வியாபாரி ஒருவருக்கு மலாக்கா ஐர்க்ரோஸ் செஷன்ஸ் நீதிமன்றம் இன்று 7 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்தது. மகேஸ்வரன் என்ற அந்த மாட்டு வியாபாரிக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட திருத்தப்பட்ட குற்றச்சாட்டை அந்த நபர் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து நீதிபதி ரொஹாத்துல் அக்மார் அப்துல்லா சிறை தண்டனையை விதித்தார். கடந்த 2016 ஆண்டு மே 22 இரவு 10:30 மணி முதல் மே 23 காலை 9:50 மணி வரையிலான காலகட்டத்தில் மலாக்கா ஜசின் சிலாண்டார் பகுதியில் உள்ள ஜூஸ் அணைக்கட்டுக்கு அருகிலுள்ள செம்பனை தோட்ட பகுதியில் 35 வயது மணிக்குமார் என்பவருக்கு மரணத்தை விளைவிக்கக்கூடிய உடல் காயத்தை ஏற்படுத்தியதாக மகேஸ்வரன் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. கொலைக்கு நிகராகாத மரணத்தை விளைவித்ததற்காக குற்றவியல் சட்டம் 304வது பிரிவின் கீழ் மகேஸ்வரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ரவாங் பிரடானாவில் உள்ள உச்சிமலை கோயில் இன்று அதிகாலை இடிக்கப்பட்டதை கண்டித்துள்ள வழக்கறிஞர்கள் ராஜேஷ் நாகராஜன் மற்றும் சச் பிரீத்ராஜ் சிங், கோயில் நிர்வாகம் தானாக முன்வந்து இடத்தை காலி செய்ததாக கூறப்படுவதை மறுத்துள்ளனர். நீதிமன்ற உத்தரவு எதுவும் இன்றி நிலத்தை காலி செய்யுமாறு கோயில் நிர்வாகம் வற்புறுத்தப்பட்டதாக கோயில் தலைவர் நேற்றுதான் போலீசில் புகார் அளித்துள்ளார். எனவே அவர்கள் தானாக முன்வந்து காலி செய்தார்கள் என்று கூறுவது பொய்யானது மற்றும் அபத்தமானது என்று அவ்விரு வழக்கறிஞர்களும் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். நீதிமன்ற உத்தரவின்றி நள்ளிரவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நடவடிக்கை வழிபாட்டு தலத்தை சட்டவிரோதமாக வெளியேற்றும் செயல் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கிடையில் அருண் துரைசாமி கூறுகையில், நீதிமன்ற உத்தரவின்றி சிலைகளை அகற்ற கோயில் குழுவினர் மறுத்ததாகவும், ஆனால் பெருமளவில் குவிந்த போலீசாரின் அழுத்தத்திற்கு அவர்கள் ஆளானதாகவும் தெரிவித்தார். மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம் பாக்கி பதவி விலக கோரி வரும் வெள்ளிக்கிழமை புத்ராஜயாவில் உள்ள அந்த ஆணையத்தின் தலைமையகத்திற்கு முன்னால் மற்றொரு போராட்டம் நடைபெறவுள்ளது. காலை 10 மணி தொடங்கி திட்டமிடப்பட்டுள்ள இந்த போராட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் தங்கள் ஒற்றுமை மற்றும் எதிர்ப்பை வெளிப்படுத்தும் விதமாக கருப்பு நிற உடை அணியுமாறு ஏற்பாட்டாளர்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர். நாட்டின் முதன்மையான அமலாக்கத்துறை ஆணையமான SPRM ஊழலை ஒழிப்பதற்கு பதிலாக முறையான வணிக உரிமையாளர்களை மிரட்டவும் வலுக்கட்டாயமாக நிறுவனங்களை கைப்பற்றவும் ஒரு அழுத்த கருவியாக பயன்படுத்தப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது என்று இந்த பேரணி ஏற்பாட்டுக் குழுவின் பிரதிநிதியான லீ வாய் ஹாங் தெரிவித்துள்ளார். ரவாங் அருகே ஏரியில் கார் விழுந்து விபத்துக்குள்ளானதில் நீரில் மூழ்கிக் கொண்டிருந்த ஒரு தாயையும் அவரது 2 குழந்தைகளையும் துணிச்சலுடன் மீட்ட 7 இளைஞர்களை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று பாராட்டியுள்ளார். இதுகுறித்து தனது பேஸ்புக் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர், அந்த இளைஞர்களின் செயலால் தான் நெகிழ்ந்து போயிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ரவாங் குண்டாங் பகுதியில் நேற்று நடந்த விபத்தில் ஏரிக்குள் விழுந்த தாய் மற்றும் 2 குழந்தைகளை விரைவாக செயல்பட்டு காப்பாற்றிய இந்த 7 இளைஞர்களின் தைரியத்தை கண்டு நான் நெகிழ்ச்சி அடைந்தேன் என்று பிரதமர் வர்ணித்துள்ளார். தங்கள் உயிரையும் பொருட்படுத்தாமல் பிறர் உயிரை காக்க அவர்கள் மேற்கொண்ட தியாகம் 3 உயிர்களை காப்பாற்றியுள்ளதாக அவர் புகழாரம் சூட்டினார். மேலும் பாதிக்கப்பட்ட தாயும் குழந்தைகளும் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறினார். சமூக வலைதளங்களில் பரவி வரும் வீடியோவில் அந்த இளைஞர்கள் ஒருவருக்கொருவர் கைகளை பிடித்துக் கொண்டு மனித சங்கிலி போல செயல்பட்டு காருக்குள் சிக்கி இருந்தவர்களை பத்திரமாக மீட்டது பதிவாகியுள்ளது. கோலாலம்பூர் கூட்டரசு பிரதேச குடிநுழைவுத் துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் டேவிட் லாரன்ஸ் என்ற பெயரில் இயங்கி வந்த அனைத்துலக போலி விசா தயாரிப்பு கும்பல் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டது. ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல தலா 20,000 ரிங்கிட் வரை பெற்றுக்கொண்டு போலி விசாக்களை வழங்கி வந்த இந்த கும்பலின் பின்னணியில் இருந்த தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர். 30 வயது மதிக்கத்தக்க வங்காளதேசத்தைச் சேர்ந்த கணவன் மற்றும் மனைவி கடந்த 8 மாதங்களாக இந்த சட்டவிரோத செயலில் ஈடுபட்டு வந்தது விசாரணையில் தெரியவந்துள்ளது. வங்காளதேசத்தில் உள்ள வாடிக்கையாளர்களின் கடப்பிதழ்களை சர்வதேச கொரியர் மூலம் மலேசியாவிற்கு வரவழைத்து இங்குள்ள ரகசிய இடத்தில் வைத்து
போலி ஐரோப்பிய விசாக்களை பதித்து மீண்டும் அனுப்பி வைப்பதே இவர்களது திட்டமாகும். கடந்த பிப்ரவரி 10ஆம் தேதி கோலலம்பூர் சுங்கைபசி பகுதியில் உள்ள குடியிருப்பு ஒன்றில் நடத்தப்பட்ட சோதனையில் ஏராளமான வங்காளதேச கடப்பிதழ்கள், வெளிநாட்டு போலி முத்திரைகள், கணினிகள் மற்றும் போலி ஆவண தயாரிப்பு உபகரணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கடந்த திங்கட்கிழமை கோலலம்பூர் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்ட இந்த தம்பதியினர் தங்கள் மீதான 9 குற்றச்சாட்டுகளையும் ஒப்புக்கொண்டனர். அவர்களுக்கு மொத்தம் 1,12,000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. இருப்பினும் அபராத தொகையை செலுத்த தவறியதால் இருவருக்கும் 45 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என்று குடிநுழைவுத்துறை வெளியிட்டுள்ள ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மீளா துயரில் ஒரு குடும்பம். தேசத்தின் சேவையில் தந்தை காட்டிய வழியில் சென்ற மகனும் இன்று நம்மை விட்டு பிரிந்து விட்டார். பஹாங் குவாந்தான் பத்து ஸ்புலோ ராணுவ முகாமில் கிளாஸ் 1 ஆர்மர் க்ரூ பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மயங்கி விழுந்து உயிர் இழந்தார் 22 வயதே ஆன வீரர் கே. இந்திரன். இந்திரன் கடந்த 2016ஆம் ஆண்டு விமான விபத்தில் வீர மரணமடைந்த மலேசிய விமானப்படை மேஜர் சி. காயம்புவின் மூத்த மகன் ஆவார். பினாங்கின் தமான் ஸ்ரீ நீபோங்கைச் சேர்ந்த இந்திரனின் தாயார் திருமதி உஷா சுப்பையா தனது மகனின் இழப்பு குறித்து திசைகளிடம் பேசுகையில் பெரும் மனவேதனையை வெளிப்படுத்தியுள்ளார். ஒரு தாதியராக பணியாற்றி வரும் உஷாவிற்கு 4 பிள்ளைகள். அதில் மூத்தவரான இந்திரன் சிறு வயது முதலே தனது தந்தை காயம்புவை முன்மாதிரியாக கொண்டு அவரைப் போலவே மலேசிய விமானப்படையில் விமானியாக வேண்டும் என்ற உயரிய லட்சியத்தை கொண்டிருந்தார். கணவரை இழந்த துயரில் இருந்து மீள்வதற்கு முன்பே அதே இலக்கை நோக்கி பயணித்த மூத்த மகனையும் இழந்திருப்பது அந்த தாயை நிலை குலையச் செய்துள்ளது. இருப்பினும் இந்த இக்கட்டான சூழலில் தமக்கு ஆறுதல் வழங்கிய நல்லுள்ளங்களுக்கு உஷா தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். குறிப்பாக கல்வி அமைச்சர் ஃபர்லினா சீடே மற்றும் அரசாங்க பிரதிநிதிகள் வழங்கிய ஆதரவு தனக்கு ஓரளவிற்கு தெம்பளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். வீட்டுக்கு வந்து ஃபஸ்லிலா சீடே வந்தாங்க. மந்திரி பண்டிடிக்கன் வந்தாங்க. வந்துட்டு பார்த்துட்டு பேசிட்டு ஆறுதல் கொடுத்துட்டு, அப்புறம் பிள்ளைங்க வந்து 3 பிள்ளைங்க, எனக்கு இப்போ 3 பிள்ளைங்க இருக்காங்க. 2வது பிள்ளை வந்து யூனிவர்சிட்டி மலேசியா கிளாந்தான்ல கோத்தபருவில் படிக்கிறாங்க. 3வது வந்து MRSM PDRMல படிக்கிறாரு, DCFM 5. அப்புறம் கடைசி மக வந்து ஸ்கோலா கபங்சான் கான்வென்ட் கிரீன்லேண்ட்ல படிக்கிறாங்க, 6வது. அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு எடுகேஷன்லாம் நல்லா இருக்கு பிள்ளைங்களுக்கு, ஷுவர் நான் வந்து சப்போர்ட் பண்றேன். எஸ்பெஷலி ஸ்கூல்ல 2ஆ படிக்கிறது உங்களுக்கு வந்து நான் வந்து என்ன உதவி செய்ய முடியுமோ அந்த உதவி நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னாங்க. எது வேணாலும் தயக்கம் இல்லாம கேளுன்னு சொன்னாங்க. அவங்க அந்த மாதிரி சொன்னாங்க. அப்புறம் லாட் ஆஃப் வைபிஸ் கூட வந்திருந்தாரு. ஸோ அவங்களும் சொன்னாங்க என்ன உதவி வேணாலும் கேளுங்கன்னு. அப்புறம் துங்கு வந்திருந்தாரு, துங்கு பஹாங் வந்திருந்தாரு. அவர் பார்த்துட்டு நீ கவலைப்படாத, தந்தையின் பாதையிலேயே பயணித்து நாட்டுக்காக பணியாற்ற துடித்த தனது அண்ணன் இந்திரனின் கனவு பாதியிலேயே கலைந்து போனது தங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்திற்கே ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்று அவரது உடன்பிறப்புகள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். குறிப்பாக தனது அன்பு அண்ணனை இழந்த சோகத்தை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என இந்திரனின் ஒரே தம்பியான 17 வயது சர்வீந்திரன் உருக்கத்துடன் தெரிவித்தார். இவர் தற்போது குலிம் MRSM PDRMல் 5ஆம் படிவம் பயின்று வருகிறார். தந்தையைப் போலவே அண்ணனும் தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக திகழ்ந்த நிலையில் இந்த திடீர் இழப்பு தங்களை தவிக்க விட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணன் அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து என்ன இருந்தாலும் அண்ணன் வந்து எனக்கு கால் பண்ணிடுவாரு. கால் பண்ணுவாரு. எவ்ரி மார்னிங் வந்து குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புவாரு. ஆனா சீன்ஸ் அண்ணன் தவறு நாள்லேருந்து யாருமே குட் மார்னிங் மெசேஜ் அனுப்புறது இல்லை. அது வந்து ஒரு மாதிரியா எப்படி சொல்லுவாங்க, ஒரு நாட் குட் ஃபீலிங் இந்த மாதிரி சொல்லுவாங்களே. அப்போ அந்த மாதிரி தோணுது எனக்கு. இட்ஸ் நாட், மனசுக்கு ஏற்றுக்க முடியல. ஏன்னா அண்ணன் திடீர்னு எப்படி இருந்தாலும் இப்போ நான் வீட்டுக்கு லீவுக்கு வந்தேன்னா நான் அடிக்க மாட்டேன் அண்ணனுக்கு. ஆனால் அம்மா அடித்து எல்லாரும் பேசுவோம். ஆனால் அது கொஞ்ச நாள் அண்ணன் இல்லாதது ரொம்ப ஏற்றுக்க முடியாது. இதே நான் லீவுக்கு வந்தேன்னா சில நேரத்தில் வந்து அண்ணனும் இருப்பாங்க. இந்திரனின் மற்றொரு சகோதரியான கான்வென்ட் கிரீன்லேண்ட் தேசிய பள்ளியில் பயிலும் 12 வயது வர்ஷினி தனது ஆழமான துயரத்தை பகிர்ந்து கொண்டார். அண்ணன் கடைசியாக தம்மிடம் பேசிய உருக்கமான வார்த்தைகளை நினைவு கூர்ந்த அவர்,
அண்ணனின் திடீர் மறைவை இன்னும் நம்ப முடியாமல் தவிப்பதாக கண்ணீர் மல்க தெரிவித்தார். அண்ணன் எழுது இப்போ இல்லாமல் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க நேற்றுலாம் 17 ரொம்ப நல்லா இருந்தாங்க. என்கிட்ட கூட கடைசியாக சொன்னாங்க, நாங்கள் வந்துட்டோன்னே நம்ம 2 பேரும் சேர்ந்து ரோஸ்டட் சிக்கன் பண்ணலாம் சாப்பிட்லான்னு. ஆனால் இப்போ தான் திருப்பி வர முடியாது. இந்திரனின் பிரிவால் வாடும் அவரது தாயார் மற்றும் குடும்பத்தினருக்கு திசைகள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறது. லட்சியம் கொண்ட ஒரு வீரனின் நினைவுகள் என்றும் நிலைத்திருக்கும். எரிபொருள் வாராந்திர விலை நிர்ணயிப்பில் பெட்ரோல் RON 97, மானியமற்ற பெட்ரோல் RON 95 மற்றும் தீபகற்ப மலேசியாவில் டீசல் ஆகியவை லிட்டருக்கு 5 சென்ட் உயர்வு கண்டது. லிட்டருக்கு 3 ரிங்கிட் 10 சென்னுக்கு விற்கப்பட்ட பெட்ரோல் RON 97 3 ரிங்கிட் 15 சென்னுக்கு விலை உயர்வு கண்டுள்ளது. மானியமற்ற பெட்ரோல் RON 95 லிட்டருக்கு 2 ரிங்கிட் 54 சென்னில் இருந்து 2 ரிங்கிட் 59 சென்னுக்கு உயர்வு கண்டுள்ளது. தீபகற்ப மலேசியாவில் டீசல் லிட்டருக்கு 2 ரிங்கிட் 99 சென்னில் இருந்து 3 ரிங்கிட் 4 சென்னுக்கு உயர்வு கண்டுள்ளது. மானியத்திற்கான பெட்ரோல் RON 95 விலையில் எந்த மாற்றமும் இல்லை. அது லிட்டருக்கு 1 ரிங்கிட் 99 சென்னுக்கு விலை நிலைநிறுத்தப்பட்டுள்ளது என்று நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. உள்ளூர் தமிழ் டெலிமூவி தயாரிப்புகள் மலேசியாவின் பன்முக கலாச்சாரத்தை பிரதிபலிப்பதோடு அனைத்துலக சந்தையில் போட்டியிடும் வகையில் தரம் மிக்கதாக அமைய வேண்டும் என தொடர்பு அமைச்சின் துணை தலைமை செயலாளர் மனோ வீரபத்ரன் வலியுறுத்தினார். இன்று கோலாலம்பூர் அங்கசபுரியில் துன் அப்துல் ரசாக் தகவல் ஒலிபரப்பு மற்றும் தகவல் கழகமான இப்தார் ஏற்பாட்டில் நடைபெற்ற 3 நாள் தமிழ் டெலிமூவி திரைக்கதை எழுதும் பயிலரங்கின் நிறைவு விழாவில் உரையாற்றிய போது மனோ வீரபத்ரன் இதனை தெரிவித்தார். ஒரு தயாரிப்பின் வெற்றிக்கு வலுவான திரைக்கதையே அடிப்படை. இது கதையை சீரமைப்பதுடன் பார்வையாளர்களிடையே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என அவர் குறிப்பிட்டார். தற்போதைய டிஜிட்டல் ஊடகங்கள் மற்றும் ஸ்ட்ரீமிங் தளங்களின் போட்டிகளை எதிர்கொள்ள வலுவான கதை சொல்லும் முறை மற்றும் மலேசிய அடையாளத்தை பிரதிபலிக்கும் படைப்புகள் அவசியம் என மனோ வீரபத்ரன் கேட்டுக்கொண்டார். அதேபோன்று இலவசமாக வழங்கக்கூடிய இதுபோன்ற பயிற்சி பட்டறை வாய்ப்புகளை நமது இந்தியர்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று செய்தியாளர்களிடம் அவர் விவரித்தார். நிச்சயமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த ட்ரைனிங் அகாடமியும் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடத்துனதில்லை. அதுவும் இலவசமாக நடத்தியிருக்காங்க நம்ம தமிழ் ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம். அதனால் இந்த வாய்ப்பை நம்ம நல்லபடியாக பயன்படுத்திட்டு இதிலிருந்து எப்படி நம்ம மேலும் முன்னேறலான்னு நம்ம பார்க்கணும். முன்னதாக தமது உரையில் படைப்பாற்றல் துறை என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, அது தேசிய கருத்தாக்கத்தை உருவாக்கும் மற்றும் சமூகத்தை ஒன்றிணைக்கும் ஒரு கருவி என்று அவர் விவரித்தார். 3 நாட்கள் நடைபெற்ற இந்த பயிலரங்கில் 27 பங்கேற்பாளர்கள் கலந்து கொண்டு வெற்றிகரமாக சான்றிதழ்களை பெற்றனர். நிபுணத்துவம் வாய்ந்த பயிற்சியாளர்களை கொண்டு நடத்தப்பட்ட இந்த முயற்சி தரமான இளம் படைப்பாளர்களை உருவாக்கும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த பயிலரங்கில் பெற்ற அறிவை கொண்டு எதிர்காலத்தில் அனைத்துலக தரத்திற்கு நிகரான தமிழ் டெலிமூவிகளை பங்கேற்பாளர்கள் உருவாக்க வேண்டும் என மனோ வீரபத்ரன் வாழ்த்தினார். இந்நிகழ்வில் இப்தார் இயக்குனர் டத்து ரோஸ்லான் பின் அரீஃபின், பயிற்சியாளர்கள் டாக்டர் விமலா பெருமாள், சிவன் துரைசாமி மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பினாங்கு குளூகோர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் கீழ்த்தளத்தில் 13 வயது சிறுமி ஒருவர் இன்று காலையில் உயிர் இழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டார். பள்ளி சீருடை அணிந்திருந்த அந்த சிறுமி இரத்த வெள்ளத்தில் கிடப்பதை இன்று காலை 9:20 மணியளவில் கண்ட பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். சிறுமிக்கு அருகில் கருப்பு நிற பை ஒன்றும் கண்டெடுக்கப்பட்டது. அந்த மாணவி அடுக்குமாடி குடியிருப்பின் மேல் தளத்தில் இருந்து கீழே விழுந்திருக்கலாம் என நம்பப்படுவதாக திமோர் லாவுட் மாவட்ட போலீஸ் தலைவர் அப்துல் ரோசா முகமது தெரிவித்தார். சம்பவ இடத்தில் நடத்தப்பட்ட முதற்கட்ட சோதனையில் எவ்வித சந்தேகத்திற்குரிய அம்சங்களும் கண்டறியப்படவில்லை. சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனைக்காக பினாங்கு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் கூறினார்.
பல்வேறு சரும பராமரிப்பு பொருட்களை திருடிய குற்றத்திற்காக 31 வயது தனித்து வாழும் தாயாருக்கு மலாக்கா ஐர்க்ரோ மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று ஒருநாள் சிறை தண்டனையும் 900 ரிங்கிட் அபராதமும் விதித்தது. ஜாய்லின் லோ மெயிலிங் என்ற அந்த மாது தன் மீதான குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து மஜிஸ்ட்ரேட் உத்மான் அப்துல் கானி இந்த தண்டனையை விதித்தார். கடந்த பிப்ரவரி 4ஆம் தேதி மாலை 5:30 மணியளவில் பத்துபரண்டாம் பகுதியில் உள்ள வாட்சன் கிளை வளாகத்தில் சம்பந்தப்பட்ட மாது சரும பராமரிப்பு பொருட்களை திருடியதாக குற்றச்சாட்டில் தெரிவிக்கப்பட்டது. குவாந்தானில் மதம், இனம் மற்றும் அரச பரிபாலனம் தொடர்புடைய 3R குறித்த சர்ச்சைக்குரிய கருத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்ட தனது மகனுக்கு எதிராக தந்தை ஒருவரே போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். 21 வயதுடைய உயர்கல்விக்கூட மாணவர் தனது த்ரெட்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் புனித குர்ஆனை இழிவுபடுத்தும் வகையிலான புகைப்படத்தை பதிவேற்றியதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த 50 வயதுடைய அவரது தந்தை இன்று காலை தனது மகனை நேராக போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து சென்று புகார் அளித்தார். தனது மகனின் செயலுக்காக முஸ்லிம்களிடம் மன்னிப்பு கோரிய தந்தை இந்த பதிவினால் தனது மகனின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படக்கூடும் என்ற கவலையினால் இந்த புகாரை அளித்துள்ளதாக போலீஸ் துறையிடம் தெரிவித்துள்ளார். பினாங்கு ஜலான் சுல்தான் அஹமத் ஷா பகுதியில் உள்ள ஒரு வணிக கட்டடத்திற்கு வெளியே மர்ம கும்பல் ஒன்று ஒருவரை அரிவாளால் சரமாரியாக வெட்டி தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் இன்று காலை 8 மணியளவில் நிகழ்ந்துள்ளது. பாதிக்கப்பட்ட நபர் கட்டடத்திற்கு வெளியே இருந்தபோது திடீர் என அங்கு வந்த ஆயுதம் ஏந்திய கும்பல் அவரை சூழ்ந்து கொண்டு தாக்குதலை நடத்தியது. இதில் பலத்த காயமடைந்த அந்த நபர் உடனடியாக சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். இந்த தாக்குதல் சம்பவம் அங்குள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவாகியுள்ளதாக தெரிகிறது. இந்த தாக்குதல் குறித்த தகவல் கிடைத்ததும் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீஸ் துறையினர் தடயவியல் சோதனைகளை மேற்கொண்டனர். தாக்குதல் நடத்திய கும்பல் பயன்படுத்திய ஆயுதங்கள் மற்றும் அவர்கள் தப்பிச் சென்ற வாகனம் குறித்த தகவல்களை சேகரித்து வரும் போலீசார் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர் என்று ஜார்ஜ் டவுன் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அப்துல் ரோசா தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.